அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளின்படி எல்லா பொருட்களையும் நாம் சிறிது நல்லெண்ணெய் விட்டு வதக்க வேண்டும். முதலில் வாணலில் நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி, நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் முதலில் தேவையான அளவிற்கு வெங்காயத்தை சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சிறிது தேங்காய் துருவலை 1 தேக்கரண்டி சேர்த்து வதக்க வேண்டும். வாழைப்பூ 3 தேக்கரண்டி, அடுத்ததாக 1 தேக்கரண்டி பச்சை மிளகாய், இறுதியாக தேவையான அளவிற்கு கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி. அத்தனை பொருட்களும் நல்லெண்ணெயில் வதங்கிவிட்டபடியால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வதங்கிய பொருட்களை நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது வரகு 50 கிராம், கடலை பருப்பு 15 கிராம், உளுந்து 15 கிராம் மற்றும் தேங்காய் துருவல் 5 கிராம், பச்சரிசி ஒரு 25 கிராம் சேர்த்து அனைத்துமே ஊற வைத்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அடை செய்வதற்காக முதலில் வாணலை வைத்து நாம் தேவையான அளவிற்கு அரைத்தெடுத்த மாவிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து அடைத்தட்டவும். அன்பான நேயர்களே, வரகு மற்றும் வாழைப்பூ சேர்த்த அடை நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கால்சிய சத்து 27 மில்லிகிராம் கொண்ட அற்புதமான சிறுதானியத்தில் வரகு. இந்த வரகை கொண்டும் வாழைப்பூவை சேர்த்தும் நாம் தயாரித்த இந்த அடை மிக சிறந்த மூட்டு வலி நோயாளிகளுக்கான ஒரு அற்புதமான உணவு ஆகும். இந்த வகையான அடையை இந்த மூட்டு வலி உடைய நோயாளிகள் காலை மாலை 1 அடை என்கிற வீதத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக கால்சிய சத்து உயர்ந்து கொண்டே வரும். கால்சிய சத்து உயர்வதினால் மூட்டு வலிகள் படிப்படியாக பறந்துவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த அடையை நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.